பசுமை எஃப்எம் சேனல் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்க பண்ணை தான் பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 17 ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இவரு வந்து கரும்பு, நெல்லு, வாழை, அப்புறமா கத்திரி, அப்புறம் மாரி நெறைய பயிர்கள் பண்றாருங்க. அந்த சீசனுக்கு என்னென்ன பயிர்கள் மரமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இது நிலத்துல பண்றாரு. இது மட்டும் இல்லாம அவர் வீட்டாண்டயும் பண்றாரு. வீட்டாண்ட அ அவர் பண்ணைக்கு தேவையான மாடுகள வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு. அந்த மாட்டுல இருந்து வர கோமியம் எல்லாம் வந்து ஒரே இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு பண்ணை வச்சிருக்காரு. அங்கேயும் வந்து வாழை தான் பண்ணிருக்காரு. அந்த வாழையோட கணக்குல தான் வந்து இங்க எடுத்து வந்து அவர் நிலத்துல வைக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு தரமா நான் வச்சிருக்கேன். அதனால தான் வந்து தாய் மரம் அப்படின்றாரு. நிறைய விஷயங்கள் அவரு வீட்டை சுத்தி பண்ணியிருக்காரு. அது என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு, கேளுங்க. பண்ணையா பண்ணைக்கு இந்த வளர்ச்சி இந்த 2 தாய் மாடு தான் சார். மாடு, என் மனைவி, இவங்க வந்து அப்படி மூங்கல் பிடிச்சி இதுதான். இந்த ஒரு மாடை வச்சு அந்த 10-12 ஏக்கர் நான் பயிர் வைக்கிறேன். இது வந்து இது அவங்க 40 வருஷம் ஆகுதுங்க. இது வாரிசு வருது. இப்போ 20 வருஷமாக அது ஃபுல்லாக தாய் இதில் செல்லமான விற்றுட்டோம். இதில் கண்ணெல்லாம் போட்டு கண்ணெல்லாம் விற்றுட்டோம். இது வந்து ஒரு மூங்கலாங்க இப்படி தான் சொல்கிறேன். சொல்லுது. இதை வந்து இதுதான் சார் வளர்ச்சி. இதில் சாணம் கோமியம் தான் சார் மெயின். இது நாட்டு மாடு. நாட்டு மாடு சப்ஜி தான், அது இருக்கலாம், தப்பு. நாட்டு மாடு இது பாருங்க, எல்லாம் நாட்டு மாடு வந்து நாட்டு மாடுன்னு அந்த கொண்டதுன்னா இது வேற ஒன்றும் சாப்பிடல. என்ன சாப்பிடுதோ அதான். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்து ஒரு மாட்டை வச்சு 10 ஏக்கர். அது வந்து சாத்தியன்றேன் உண்மை. 10 ஏக்கர் 10 இன்னமும் 4 ஏக்கர் பயிர் வைக்கும். இது 14 ஏக்கர் பயிர் வச்சிருக்கு. இது மீறுது மண்புழு எல்லாமே வந்து வைக்கலாம், பயப்படவே இல்லைன்றேன். போதும் ஒரு மாடு கண்ணுக்கு போதும். அது சாணம் கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் பிடிச்சோம்னா இதுதான் சார். அந்த சாணம் பேக்காயிடும். ஆமாங்க. முத்த உட்கார நோட்பா. இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதை திட்டினா இந்த மாடு கோமியம் வந்து இதில் சோளம் அனுப்பிச்சது. இது கோமியம் இதில் எடுத்துட்டு இதை வச்சுட்டா இது கோமியம் பிடிச்சிடலாம் சார். இது பேக்கர் போச்சா, இது தேவையில்லை போதும் அப்படியே சொல்லுனா இது வச்சுட்டோம் வச்சுக்கலாம். இதுலேருந்து வந்து டேரெக்டாக போய் அந்த கிணத்துல போயிடும் சார். கிணறு வாங்கலாம். அங்கே சொன்ன பாருங்க, போர்டில் ஒன்று சொன்னாங்கல்ல, அது இங்கே பார்க்க வேண்டியிருக்கோம். வாங்க, அந்த பைப் எடுத்த கொடுப்பா. அதில் அந்த பைப் எடுத்த கொடு. அந்த மஞ்சள் பைப் எடுத்து கொடுப்பாங்களா இங்கே உள்ள வாயன். அந்த தண்ணி அடிக்கு சார். அந்த பைப் எடுத்து கொடுப்பா. எடுத்து மாட்டு வட்டார விடு, தூக்கி விட, சீக்கிரம் விட. இந்த ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இது ஆகிடுச்சின்னா இதை பாருங்க, இது 7 அடி கிணறு சார். அது ஒரு 30 அடி தான் பைப் போட்டுருவோம். இந்த விழுதுங்களா, இந்த தண்ணி என்னாகும், இது கலைக்கு மிக்ஸ் ஆகிடும். அந்த மாடு கழுவுது. அந்த அதில் பஞ்சகத்தை அந்த ஜீவம் வந்து ஒரு பால், அந்த பால் இருக்குது, அதில் போய் கலந்து விட்டுடுவோம். டேரெக்டாக விழுது சார். அப்படியே வந்து போல் அப்படியே இருக்குங்க. தண்ணியில் வாய்க்கால் இங்கே வந்து விடணும், இது விடணும் தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேலை. மாடு கோதுமை ஊட்டோ கழுவி ஊட்டோ போனாலும் வந்து வெளியே வேஸ்ட் ஆகுது, உரமாக போயிடும். எங்கே பயமாக வரும். குடி தண்ணி தனியாக போட்டுருவோம். தனியாக போட்டுருக்கு, அது தனியாக இருக்குது, அது தனி. இது முதல்ல இருந்தது. இப்போ ஒரு 6 மாதம் இதை தயார் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இந்த பிரண்டை மருந்து அந்த அது ஓடிக்கிற மாதிரி அந்த பிரண்டை சார் இங்கே தான் உற்பத்தி. இது பாருங்க, இதெல்லாம் மாலையாக போடும் சாருங்க. அதை வாங்கி நம்ம போய்ட்டு அந்த பூச்சி வெட்டி போகிற மாதிரி இதை போடலாம். இந்த சீத்தா போடலாம். முருங்கை தழை கூட கழிச்சி போட்டு வெட்டி போட்டு அயன் சத்தை விடலாம் சார். அந்த கிணறு பாருங்களா, இது போச்சிங்களா. வீடு கழுவுற தண்ணியெல்லாம் வந்து ஊந்துனா சாருங்க. இது லிக்விடாக போய் கிணறு பாய்க்கணும். அந்த சாக்கடையே ஸ்மெல் வரக்கூடாது. இந்த நிலத்தை எப்படி தண்ணி பாய்ங்கன்னா இது வந்து எடுத்துக்கூடிய சக்தி எட்ட விட்டு உண்டு.
இந்த தண்ணி வந்து ஒரு 15 அடிக்கு இப்போ எடுத்துக்கும். இங்கே பாயக்கூடாது. ஏறு தண்ணி தேடி எடுத்துக்கணும். இது போய் காய்ச்சலாக இருக்கணும். இது வழி இது வாய்க்கா போகுதுங்களா, இங்கே வர பாருங்க, இது ஒரு வாய்க்காது. எது இது வந்து அவர் மாடெல்லாம் வச்சுக்கிறதுலாம் வந்து இங்கே அந்த கோவி இங்கே ஒரு சார், அது கழிவுற சார்னா இந்த வாய்க்கால் வருது. இது என்ன பண்ணணும், இது டேரெக்டாக எடுத்துக்கும். வாழையும் எடுத்து இது வந்து 20 வருஷமாக சொல்லணும் சார். அது நான் எடுத்துன்னா வந்து பாருங்கள், தயவு வச்சிங்களா, இந்த இடம் வச்சிங்களா, இதே பாருங்கள், இங்கே வாங்கலாம். அந்த தெருவில் வாழை இருக்குங்களா, இங்கே வாழை இருக்குங்களா, இங்கே இடம் எங்கே காலிக்குதா, களை முளைக்குதா, களை இல்லையா, கொத்தரனா போட்டனா இல்லையா. இது அவர் சொன்ன பாடம். எப்படி செய்யலான்னா, இது வந்து இதை ட்ரெயிலாக எடுத்து இதில் வந்து தான் படிப்படியாக 14 ஆக்கிக்கணும். லேபர் ரத்து, உழவு ரத்து, ரசாயனம் ரத்து, போதுங்களா. அப்போ லாபம் எப்படி நம்மளுக்கு இல்லாத போயிடும்? எப்படி நிலத்தை வச்சு ஓட்டி விட மாட்டேன். எனக்கு வயசு இல்லை சார், வயசு இல்லை, ஆண்டவன் உண்டானா. ஆனால் யாரோ ஒரு 10 பேர் உருவாக்கணும். நம்ம என்ன சொன்ன, நீயா வாழ்வியா, அவர் என்ன சொன்ன, அவுத்து விட்ட மாடை இருப்பியா, கட்டி போட்ட மாடை இருப்பான்னு கேட்டார். எனக்கு புரியல ஐயாங்க. அவுத்து விட்ட மாடை இருந்தால் அது ஓமலி அது செய்யும், கட்டி போட்ட மாடா அது வேலை நீ செய்யணும். வேலை செய்கிறாங்களா, அதெல்லாம் அவுத்து விடணும். அம்மா சாணி நேரத்தில் மீஞ்சி வரும், சாணி போடணும். கோழி வந்து பறந்து வைக்கணும், அதுவும் முட்டை வைக்கணும், ஆடை காக்கணும், அதுவும் கொஞ்சம் இப்படின்னு சொல்லுவார் சார். உதாரணம் இதுதான். நம்ம நேரத்தில் போனேன், இங்கே போனேன், நல்ல சௌகரியமாக இருக்கலாம், நல்ல நோய் நொடியெல்லாம் இருக்கலாம். நோயோடு வாழ போறியா, பணம் பணம் சேர்த்து நோய் வாழ போறியா, பணம் இல்லாத நோய் இல்லாத வாழ போறியா, எது முக்கியம்? அதான் வாழ்ந்தாங்க, அதான் நீ வாழணும். அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இது கொஞ்சம் வாங்க எடுத்துட்டீங்கல்ல. இந்த வாரப்படி தண்ணி அடிக்குது, வாங்க அப்போ மேலே வச்சோம். வாரம் எடுத்து வச்சுட்டு போனோம். அது ஃபுல்லாகி போச்சா, இவங்களுக்கு தான் சார் வேலை. இதை எடுத்து கம்பல்சரி போடணும், அந்த கோமியம் பிடிச்சிடணும். அது போதும்னா பாட்டில் போதும். போதுங்களா. இங்கே வாங்க, இன்னொரு நிமிஷம் இருப்பா. இதில் நெல் வஞ்சிட்டாங்க. இது நம்மளுக்கு நம்ம சுற்றதாக இருக்கலாம், யார் வியாபாரிக்கு போகல. இப்போ நம்ம சாப்பாடு தான். இந்த மாதிரி 2 ஏக்கர் வச்சோமா, நம்மளுக்கு 14 ஏக்கர் 2 ஏக்கர் வீட்டுக்கு சாப்பிட மாட்டு வைக்க நெல் இருக்கும். நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். இப்போ இந்த பூச்சிலாம் வருமாங்க? இது பூச்சி ஒன்றும் வராது. நம்ம தான் இந்த தோரமே இல்லை. இப்போ வேம்பலம் வந்துடாது சார். இப்போ வச்சுன்னா கடிக்கும் தான். நம்ம வந்து கொஞ்ச நாள் இருப்பு வச்சுருந்து, இருப்பு உறக்க நிலை இருந்தால் தான் நெல் நல்லாயிருக்கும். உடனே அவியல் போட்டு அப்படியே சுட ஆக்கக்கூடாதுலாம். 1 மாதம் இருப்பு நிலை இருந்து அப்புறம் அவியல் போட்டு அப்புறம் அடிச்சு ஆகிக்கணும். அப்போ இப்போ பூச்சி எதுவும் வராது? இப்போ போய் வராது. வந்துருக்கோம்ல, எலி கடிக்கும், பூச்சி வராது. பூச்சி வர நம்ம வேப்பந்தூள் தூரம் போகுதுங்க. வேப்பந்தூளை தூள் அடிச்சுட்டு நொச்சி தழை பாருங்க, இந்த நொச்சி வச்சிடும் பார்த்தீங்களா, இதை பாருங்க. இது ஒரு பெரிய அதுக்கு மேலே விதை சேமிப்பு தான் போட்டிருக்காங்க. முன்னோரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி வராது. இது நொச்சி. இதை நம்ம அரிசியில் போட்டாலே போதுமா? அரிசியில் இது பண்ணால் விதைக்கு போடலாம். அரிசிக்கு போனால் கிராம்பு தூள் போடணும். நம்ம கிராம்பு போடாம கிராம்பு அடித்து பார்த்து ஊற்றுறோம். இதை கிராம்பு அரிசியில் போட்டால் இது வந்து இது பூச்சி விரட்ட இல்லை, பூச்சி தேவையில்லை. காஞ்சி இது அரிசி இதுவும் பொடியாகிடும். விதையில் போட்டோன்னா காய வச்சு இன்னைக்கு போட்டோன்னா அதில் கிளறி வைக்கலாம். ஆனால் அரிசியில் போடுறதா பார்க்கல. அரிசியில் போட கிராம்பு தான் போட சொல்கிறாங்க. கிராம்பு போடாது. இன்னொன்று காஞ்ச மிளகா போடலான்றாங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகா போகிறதுன்னு போட்டு கலந்து வச்சிடணும். ஒன்றும் பண்ண தப்பு இல்லை. பூச்சி இருக்கலாம், மருந்து தான் இருக்கக்கூடாது, ரசாயனம் தான் இருக்கக்கூடாது. அதில் புரியுங்களா. போரிங் போட்டு கலந்து வைப்பான், அதெல்லாம் வந்து விஷம். இன்னும் எவ்வளோ அட்வான்ஸாக கண்டுபிடிக்கிறாங்க தெரியல நம்மளுக்கு. சாப்பாடு அக்னி மாடம் தப்புங்க. பெரிய உதயத்தை சாப்பாடு வச்சாலும் சில பேரும் அந்த அக்னி மாட்டை போட்டு ருச்சி வந்துடும். இப்போ அவர்கிட்ட காசு ஒரு பணம் கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகிட்ட போயிடலாம். நான் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நானாக இந்தியாவில் கண்டுபிடிச்சிருந்தேன்.
அந்த தண்ணி வருது. அங்கிருந்து வர தண்ணி. பப்பாளி வச்சிருமா, ஆ, ஆ, வேம்பு இருக்கா, ஆ. மொனா இருக்கா, மிச்சி இருக்கா, பப்பாளி இருக்கா, எல்லா தழையும் போட்டு கட்டி போட்டு தண்ணியில் போட்டால் ஊறிடும் சார். அதை ஊறிட்ட பிறகு எப்படி நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம்? எனக்கு ஜூஸ் போடுங்க, அந்த பழம் இந்த பழம். இது நிலத்துக்கு ஜூஸ். அது இருக்கந்த எந்த தாவரமாக இருந்தாலும் அப்படியே கட்டி வெயிட்டாக கல் கட்டி உள்ளே விட்டா இல்லை ஊறிங்கண்ணா கல். சாணம் கொஞ்சம் ஊற்றிடணும். அது என்ன பண்ணும்? ஊதும். இந்த தண்ணி மேலே அரிக்காது, அது உள்ளே ஊதும். அந்த கழிவு வந்து அப்படியே கழிவு ஆகி வெளியே பாயும். அங்கே தண்ணி பாய்ங்களா? இல்லை. இதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மாடு 5 மாடு கட்டிருங்க. அப்படி போடலாங்களா? ஒரு நிமிஷம் ஒன்று வந்துடலாம் வாங்க. நீங்கள் புறப்படணும், டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்படி தண்ணி ஓடி ரொட்டேட் வரும். இது நம்மளா அவர் சொன்னாரா? இதை பாருங்க, இது நம்மளும் கிடையாதுங்க. நிலத்துக்கு, மாட்டுக்கு, பறவைக்கு எல்லாத்துக்கும் பப்பளிக்கும். அங்கே ஒரு பப்பளிக்கு பாருங்க, களைச்சி. இதுதான் சார் இண்டிவிஜுவலாக வழி விட்டேன் சார். இன்னும் பெரிய போராட்டம். 300 வருஷம் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முழு தொகை தான் அண்ணாண்ட ரோட்டுக்கு போகணும். இப்போ நான் வச்சு தானே சார் இல்லை, அதுவும் நான் வச்சதான். எது? ஆமாம். இப்போ இங்கே ஒரு சாலை எடுத்துட்டோம். அந்த இந்த 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 ஊர்லாம் வீட்டுக்கு போகிறதுக்காக இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து கட்டி மாலை வச்சுக்கணும். இது மாதிரி தானாக வளர வேண்டியது தான். இந்த திரு சிமெண்ட் ரோடு இருங்க, 2 ரைட்டுங்களா, அதுதான் ரோடு சார். இது அது நகர செயலர் அந்த ரோடு. அப்புறம் வரும்போது என்ன பண்ணலாம், இதை கண்டினியூ பண்ணி அவரும் விட்டார். இது புது வழி இப்படி போய் விட்டோம். இது நிலத்து பட்டா சார். இதை உடைச்சி சேவை பண்ணி விட்டோம். சரிங்களா? இது ஒரு மாடு வச்சுற வருது எங்கே வாங்க. இந்த மாடு கழிவுலாம் இப்படி வந்துடும் சார். அது நம்ம நடுப்புல அங்கே வந்தாருங்களா, அவர் தான், அவங்க ஃபேமிலி தான். இப்படி வந்துட்டால் இங்கே வந்துடும். ஒரே நிலமாக இருந்தது. இது வந்து நிலம் துண்டாக வழி லாக் ஆகிருந்தது. அம்மா போகிறாங்க பாருங்கள், அதோடு திரும்பி போயிட வேண்டியது. போய் பட்டிக்கலாம் யாருங்க. இதுதான் வந்து மாட்டோம். இதான் தொழிற்சாலை. இதுதான் நம்மளுக்கு தொழிற்சாலைக்கு அடிப்படையே இதுதான். அந்த வண்டி தான் ஏற்றுறோம். இதெல்லாம் வந்து ஒரு கோமியும் சுட்டு கூட வீணாகக்கூடாது. அதை பிடிச்சி ஏற்றுறோம். இது திரும்பி போடுறோம். இந்த பிள்ளை போடுறோம். அதோட அறுவடை சார். அது இப்போ அறுவடை காலையில் வியாபாரம் பண்ணிட்டேன். இது வந்து 30 தாரை வெட்டிட்டு வந்தேன். இப்போ இந்த 10 தாரம் சார் இருக்கா, அந்த தாரெல்லாம் வெட்டி அனுப்பிச்சாச்சு. இது செலவில்லாத வாழையில் வாழை. அது இது கடிச்சா தான் சார் வெட்டுவோம். ஏன் கடிச்சா வெட்டணும் காரணம்னா, இப்போ அணிலுக்கு பறவை கடிக்கிறாங்களே, அது சாப்பிட்டு தேய்ச்சி போச்சு, நான் பழுத்துட்டேன் எடுத்துன்னு போ, நானும் சாப்பிட்டுட்டேன். ஆனால் வந்து ரசாயனம் அடிக்கும்ல, தானாக பழுக்கும். அது அடையாளம் பழுத்துன்னு அது அடையாளம் முத்தினாலும் பழுக்கும். அது கடிச்சாதான் சொல்லும், இது படிச்சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு பாருங்க. அப்புறம் பார்த்து திட்டமாட்டை வெட்டிக்க வேண்டியதான். அவன் என்ன பண்ணான், அறுவடை லோடு பிஞ்சு இப்பெல்லாம் வெட்டி விட்டு தூக்கி வச்சு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அடித்து அப்புறம் தூக்கி பார்த்தாரு. பல இருக்கும், பீட்டி பார் மாதிரி. இதை நம்பக்கூடாது. இப்போ எல்லாமே நான் கிரேடில் கொடுத்துறேன் சார். காலையில் எல்லாம் கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாட்டுக்கு, அது நிலத்துக்கு. அதை இறுக்கி வச்சு கிரைண்டர் அடித்து இதை லிக்விட் ஆக்கி அந்த பஞ்சகாயத்தை கலந்துட்டு சார். அது இதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. இதுவும் பழுக்கும். இதில் கடிச்செல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த வேஸ்டேஜெலாம் மாடு தின்னது போக அப்படியே மாடு எடுத்தா இருந்தாவே சண்டை போடும், 8 வாயா மூடுறான்னு. அந்த மாடுங்க பார்த்தீங்கன்னா பார்க்க பாருங்க, அது அங்கேயே மூடுற இது போடும். காலையில் போட்டேன், போடாமல் கொடுக்கக்கூடாது, அப்புறம் கழியும். அதனால் லிமிட்டு காலையில் அதுக்கு நீ சீப்பு எடுத்து கொடுத்தா வெளியே போவோம். எழுந்து வந்தால் நீ சாப்பிட்டியாமா போயிட்டு வரோம்னா பாய் ஆகிடும். இது ஒரு நன்றி சார்.